ஆ ஹாய். உங்க எல்லாருக்கும் சீன பெருஞ்சுவர் கிரேட் வால் ஆஃப் சைனா பத்தி நெறைய பேர் படிச்சிருப்பீங்க, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நெறைய பேர் வந்து நேர்ல போய் கூட பார்த்துருப்பீங்க. அந்த சீன பெருஞ்சுவர பத்தி ஒரு சின்ன ஒரு தொகுப்பு வந்து சமீபத்தில ஒரு புக்ல படிச்சேன். அது உங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அந்த காலத்தில வந்து நம்ம நாட்டு ராஜாக்கள்லாம் வேற வேற நாட்ல போயி சண்ட போட்டு அந்த நாட்ட கைப்பத்துனாங்க. அந்த மாரி தான் ச சீனா நாட்டையும் சுத்தி இருக்கிற நாடுகளான மங்கோலியா அந்த மாரி வேற வேற நாடுகள்லாம் வந்து சீனாவோட போர் தொடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, சீனா வந்து மத்த நாடுகள் எதுவும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களோட குதிரைப்படையோ, யானைப்படையோ வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களோட நாட்டோட எல்லையில ஒரு சுவர எழுப்பினாங்க. அது சின்ன சின்ன சுவரா தான் எழுப்பினாங்க. அ அப்படி பண்ணினா மத்த நாட்டோட குதிரைகளோ, இல்ல யானைகளோ உள்ள வர முடியாது, கஷ்டம் அப்படின்னு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வம்சத்தாலும், ஒரு ராஜாவால கட்டப்படல. ஒவ்வொரு வம்சத்தாலயும், ஒவ்வொரு ராஜாவாலயும் வேற வேற காலகட்டங்கள்ல சின்ன சின்ன சுவரா கட்டப்பட்டது தான் சீன பெருஞ்சுவர். அது ஆக்சுவலா வந்து கொரியாவோட யாலு பீச்லேருந்து கோவி பாலைவனம் வரைக்கும் நீண்டது. அதாவது 6400 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இத வந்து 16ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ல போட்டிருந்தது.